ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ தான் எல்லாம் வீடியோ பார்த்தேன். உங்கள் மாமா பேசின வீடியோவை அப்படியே ஏன் போட்டாட்டி ஏன் போட்டாட்டி ஏன் போட்டாட்டி ஏன் போட்டாட்டி ஏன் போட்டாட்டி ஏன் போட்டாட்டி ஊரில் எல்லோரும் நீங்களாம் அப்படித்தான் பொண்டாட்டியை ஒரு நாளைக்கு லட்சம் பொண்டாட்டிக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? ரெண்டாவது இன்னொன்று கேட்குறேன், யாரும் ஒரிஜினலாக இருக்கிற புருஷன் பொண்டாட்டி யாருமே ஏன் போட்டாட்டி தான் ஏன் போட்டாட்டி தான் ஏன் புருஷன் தான் சொல்ல மாட்டாங்க. இந்த கூட்டிகிட்டு வந்தது இழுத்துக்கிட்டு வந்ததெல்லாம் இருக்குது பத்தியா? இதுதான் ஆவுன்னா சந்தேகத்தில் புருஷன் பொண்டாட்டி புள்ள நாங்கள் தான் பெற்றோம், எங்களுக்கு தான் அப்புறம் சரி, இதெல்லாம் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க யாரும் எதையுமே கட்டுக்க மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தா நான் ஜெயிலேருந்து வெளியே வர்றப்ப எனக்கு உதவி செஞ்சா, அவளை வச்சு நான் வந்தேன். இப்போ வரைக்கும் ₹1 காசு நான் கொடுக்கல. நீ வெண்ணம் அவனே, நீ உள்ளுக்குள்ளே வர்றப்ப உன் அக்கௌண்ட்டில் ₹70,000 சம்பளம் கிடந்தப்ப அந்த ₹70,000 அவள் பிடிங்கிட்டு விட்டா. பொய் பேசாமல் பேசணும், இல்லைனா விளக்கமாறு பிச்சு போயிடும். உன் அக்கௌண்ட்டில் சம்பளம் எங்கடான்னு நான் கேட்டப்போ, ஜெயிலுக்குள்ளே இருக்கப்போ கூட நான் கேட்குறேன், எங்கே சம்பளம் வந்திருக்குமே? ஏன்னா அவர் 30 நாளில் வந்துட்டார், நான் 45 நாளில் வந்தேன். அப்போ சம்பளம் வந்திருக்குமே, காசு இல்லைங்கிறியே, தீனி வாங்க கூட காசு இல்லை அப்படின்னா அப்போ சம்பளம் வந்த காசை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டப்ப, அப்படி இப்படி அது இது அப்படின்னா அப்போவே எனக்கு தெரியும் இவன் மொங்கா போட்டான்னு. இதே மாதிரி தான் கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சோம். நான் சம்பளம் 3 மாதம் கழிச்சு தான் நான் வெளியே வந்தேன். அதுக்கு முன்னாடி சேனல் ஓப்பன் பண்ணி எப்படியோ பண்ணி வந்துட்டேன். தான் 3 மாதம் சம்பளம் என்ன பண்ணான்னு பார்த்தா இவன் கவட்டக்குள்ளே தான் கொட்டியிருக்கான். அப்படிங்கும் போது உனக்கு ஏன் இவ்வளோ ப்ராடு தானா? எதுக்கு பொய்? இதே மாதிரி தான் சரத்துக்கிட்ட 4 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். தேவையில்லாமல் என் பொண்டாட்டி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், எல்லாரும் வேண்டிக்கங்க, என்னமா சாக போகிறவளுக்கு என்னமா கடைசி கட்ட நொடி இந்த என்னது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ டிக்குன்னு இப்படி ஓடும் பாருங்க. அவங்களுக்கு என்னமோ நேற்று கடன் வச்சுக்க போகிற மாதிரி ஆப்ரேஷன் அவள் பண்ணதான் புள்ள பார்க்குறதுக்கு சரத்துக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி அவன் புருஷனை கையெழுத்து போட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் கல்வி கேட்குறது ஒரே கேள்வி தான், முதல்ல நீ நல்ல புருஷனா இல்லை கள்ள புருஷனா? அவள் என்ன ஆப்ரேஷன் பண்ணான்னு இப்போ வரைக்கும் உனக்கு தெரியுமா? அந்த ரிப்போர்ட்டை நீ பார்த்துருக்கியா? நீலாம் புருஷனே சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அவளுக்கு புரோக்கராக மட்டும்தான் நீ இருந்திருக்க. ஏன்னா இப்போ நான் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஏவடம் என்ன ஏதுன்னு எல்லாமே உனக்கு தெரியும். அவன் ஏன் பண்ணினதை இன்ன வரைக்கும் உனக்கு காட்டலை. ஒரு வாட்டி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப கூட அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பா, போய் மருந்து மாத்திரை வாங்கி ஒரு குளுக்கோஸ் ஏற்றலான்னு சொன்னப்போ கூட அவள் ரிப்போர்ட்டை காட்டலை. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தா தெரிஞ்சிடும் அது என்ன ஆப்ரேஷன். அது என்ன ஆப்ரேஷன் சொல்லி இவளுக்கும் தெரியும், அந்த சரத்துங்கிறவனுக்கு தான் தெரியும் ஒழிஞ்சு மற்ற யாருக்குமே தெரியாது. இப்படித்தான் அவன் கூட 4 வருஷம் ஜீவனேன்னு கடந்தவளை ஐயோ என் பொண்டாட்டின்னு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ளே வச்சான். அவங்க வாட்டுக்கு அந்த பயலுக்கு 2 பேரும் நிம்மதியாக இருந்தானுங்க. கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு அவன் பொழப்பை பார்த்து நிம்மதியாக இருந்தான். இவன் வந்தா 7:30 மாதிரி என்ன பண்ணா கிளவி இருக்கும் போதே இவன் மயனை கொண்டு மீடியாக்குள்ள இதான் என் மயன் சேனல் எல்லாரும் போய் பாருங்கன்னா, அப்படியே இன்ஸ்டாவில் கிளவி என்ன பண்ணா பூரா ஒரு கோஷ்டி அனுப்புனான். அதில் தான் ஒரு பிள்ளைய அனுப்பி காதல் பண்ண விட்டு பிரச்சனையாக்கி கடைசியில் அவனை ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு வச்சது யாரு? இவ தான். திருப்பி என்னாச்சு, இந்த துபாய்காரண்ட பழக விட்டு துபாய்காரண்ட அவுத்து போட்டு அந்த அம்மனை போட்டா பூரா உலகமே சுற்றி வந்தோன்னா என் பொண்டாட்டி மனத்தை நான் தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி போய் காப்பாற்றி அழுது. நீ என்னமா காப்பாற்றி அதனமா மறைஞ்சு போச்சு நீ நினைக்கிற, அது உலகம் பூரா சுற்றுதுங்கிறது உனக்கு இன்னும் தெரியல. இவன் தான் அந்த வேலையும் பார்த்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசனாக இந்த சுகைல் மேட்ரு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு 3 நாளாக போய் பாண்டி கூட இருக்கிறப்ப வீட்டை விட்டு மயங்காரன் அடிச்சு பற்றி விட்டான். ஐயோ போக நாது இல்லாமல் ஐயோ பொண்டாட்டி நடக்கிறத பார்த்தோன்னே எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். எங்கள் அம்மா வீட்டுக்கு வான்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டில் கொண்டு வச்சான். அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. இப்போ வரைக்கும் நான் போனேன் வந்தேன் கழுவுவேன் அதோடு வந்துடுவேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. காலைல போய் வீடியோ போடுறானா, சாயங்காலம் லைவ் போடுறானா, அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. நான் மாதத்தில் ஒரு நாள் போவேன், கழுவி விடுவேன், வருவேன். நாங்கள் போகிறது வர்றது யாருக்குமே தெரியாது. ஐயோன்னு இறக்கப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சேன். 10 நாள் தான் வச்சேன். 11ஆவது நாளே அந்த மவனே இந்த தேனாவே அந்த தேனாவேன்னு பேசி ஹவுஸ்னோர் மையன் காதில் விழுந்து ஹவுஸ்னோர் காதுக்கு போய் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை வாட்டி அக்கா வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க சொல்லு பார்ப்போம். அந்த மாதிரி வேலியில் போகிற ஓனானை பிடிச்சிக்கிட்டு நான் இன்னொன்று கேட்குறேன், கள்ள புருஷன் எவனை காதல் பண்ணுறாளோ அவங்ககிட்ட தானேங்க காசு கேட்கணும். உனக்கு சேனல் ஓப்பன் பண்ணணும்னா அட்மினை அவனை வச்சுக்க, சேனல் ஓப்பன் பண்ண சொல்லு, ஐடி ப்ரூஃபை கொடு, விடுதிகளை நான் கொடுப்பேன். அதை நான் தான் உண்டாக்கி வச்சுருக்கேன், பீஸையே பிடுங்கிடுவேன். முதல்ல தெரிஞ்சுக்கணும், சூர்யாவின் விழுதுகளில் தான் நான் ஆரம்பித்தது, அடிஷனலாக இருக்கட்டுமே நான் ஆரம்பித்தேன். போனால் போகுது 10 மணிக்கு லைவாக போடு, 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுவோம். உனக்கோ எனக்கோ நாளைக்கு சேனலுக்கு பிரச்சனை வந்தால் இந்த சேனலை யாராவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏண்டா இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குற பழமொழி மாதிரி உனக்கு நான் சேனலை சரி லைவ் போடுன்னு சொல்லி சொன்னால் என் பொண்டாட்டிக்கு நான் கொடுப்பேன். உன் பொண்டாட்டிக்கு நிதான் வேணா நான் கொடு, வாயில் என் வாயில் பச்சையாக வந்துடும். ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஐடி ப்ரூஃபு எங்கள் அண்ணன் விட்டு தான் அதில் இருக்குது, பிடிக்கி விட்டுருவேன்.
மொத்தத்துக்கு அந்த சேனல் போட்டுக்கணு. நீ போய் வேணா ஓ சேனலை கொடு. ஏன் அவளை இறக்கப்படுற ஓ சேனல் இருக்குல்ல, ஒன்னதான் கொடு. கள்ளப்புருஷன் இருக்கான்ல சுகையில், அவன் சேனலை கொடுக்க சொல்லு, அவனை சேனல் ஓப்பன் பண்ண சொல்லு. அவன் தான் உலகமே கைவித்த பூரா கையில் வச்சிருக்கான்ல. அடுத்தவன் புருஷங்கிட்ட கரிமீனை வாங்கி தின்னுபிட்டு எனக்கிட்ட கலட்டி காட்டுன்னு சொல்லி அந்த மாமா பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அப்போ பண்ண வேண்டியதானே. நீ என்ன ஆகுண்டா மானத்தை காப்பாற்ற போகிறேன், குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன், சம்பாதிக்கிறத 5-10 கொடுக்க போகிறேன், இல்லை நான் மட்டும் நீ கொடுத்து அப்படியே அப்படி தள்ளாமல் தான் வந்தியாக்கா. வரும்போது முதல்ல எப்படி வந்தேன்னு பாடுறா. நல்லா எனக்கு வாயில் வந்துடும் அசிங்கமா. சேனலை ஓப்பன் பண்ணி தரானா. ஒன்றுமே இல்லை. சாயங்காலம் 6 மணி லைவில் ஓட் போல் வெய்யி. இவள் மீடியாவுக்கு இவளை வர வைப்பமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி ஓட் போல் வெய்யி. மக்களோட கருத்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. ஓப்பன் பண்ணி கொடுத்து ஏடா ஒரு பொம்பளைன்னா ஒரு கண்டனுக்கு எதையோ ஒன்று பேசலாம், ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசலாம், இல்லை எப்பயோ ஒன்று பேசலாம். எப்போ பாரு கமாண்டு போடுற பிள்ளைங்களா இருந்தாலும் அப்படித்தான். அவள் தேனாவா போனவ, சந்துக்குள்ள போனவ, பப்பாட்டி ஆம்பளைங்களா இருந்தா அப்படித்தான். இவனும் புரோக்கர் தான் போல இருக்கு, கூட்டி விட்டு திம்பா போல இருக்குன்னு வாயை திறந்த. நான் சொல்லவ போகிறவளுக்கு கூட இப்படி வார்த்தை வராதரா வாயில். ஆனால் இவ பேசுகிறா பாடுறா இதை பச்சையாக ஊறி போன தேனானால தான் இந்த மாதிரி பேச முடியும். சொல்கிறாங்கள நாட்டி நரம்பெல்லாம் முறுக்குனவங்க தான் இப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி பச்சையாக ஊர்னு அவர் பிச்சில் படுத்தது, பத்தில் படுத்ததுனால மட்டும்தான் அப்படி பேச முடியும். நம்மளாம் இருக்கிறோம், இந்த நாளாக இருக்கேன், அதுக்காண்டி நாளாக யோக்கிய சிகாமணிலாம் சொல்லலை. எதுக்கு எடுத்தாலும் இந்த வார்த்தை வராது. ஒருத்தன் ஒரு வார்த்தை அந்த வார்த்தை இந்த ஆள் சொன்னான்னா திருப்பி அந்த வார்த்தை வரும். இவ பேசுகிறாளா திருப்பி வரும். என்கிட்ட பேசுகிறா மட்டும்தான் நான் கெட்ட வார்த்தை பேசணும் ஒழிஞ்சு சும்மா இருக்கும்போது நான் பேசவே மாட்டேன். அந்த மாதிரி இவ எதுக்கெடுத்தாலும் வாய்ப்பாடம் வாய் வீண வாய் வித்த. இவ வாயிலே தான் பாடம் படிச்சிருப்பா போல இருக்கு. இவனுக்கு 23 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு சரத்துக்கிட்ட போய் 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துபாய்க்காரனுக்கு படிச்சு முடிச்சுட்டு துபாய்க்காரன் தூரமாக இருந்தேன் வீடியோ காலிலே படிச்சிருப்பா. இப்போ சுகைலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அடுத்து பாண்டிச்சேரிக்காரனுக்கு அப்பப்போ படிக்க போயிட்டா போல இருக்கு. எந்த குடும்ப பொம்பளை வாயிலனாலும் முதல்ல கெட்ட வார்த்தை வருமாங்க அடிக்கடி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு பொம்பளைங்க அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாலே சீதேவிக்காதான். நல்லா பாருங்க, இவளுக்கெல்லாம் சீதேவியா மூதேவி கூட போகாது. அவங்க அம்மா வீட்டுக்கு இப்படி தான் போனால் பூரா நார் அடிச்சு அந்த 10க்கு 10 ரூம் அப்படி தான் இப்போ நார் அடிச்சு வச்சா. அந்த வீட்டில் நேற்று பார்த்தீங்களா வீடியோ போடும்போது பார்த்தா என்னமோ பிச்சை எடுக்க போகிற பிச்சைக்கார மாதிரி வாசல்லே உட்காந்துக்கிறேன். வீட்டுக்குள்ளே கூட போக முடியாத அளவுக்கு வீடு. இதில் சொந்த வீடு பார்க்குறாங்க. நான் சொந்த வீடு. இவெல்லாம் வீடு வச்சுருக்கிற லட்சணத்தை பார்த்தான்னு வச்சுக்க, வாடகைக்கு இல்லை பக்கத்தில் சொந்த வீடு வாங்கி போனால் கூட எவனும் வீடு கொடுக்க மாட்டான். அப்படி இருக்குது. இவன் மூஞ்சொலியெல்லாம் முடிச்ச முதல்ல பொடிக்கு போயில சிக்குமாங்க. கேட்குறேன் நான், நீ உனக்கு ரொம்ப அக்கறையாக இருந்தா உன் சேனலை குடுறா வெண்ண. நீ எதுக்குடா விழுதுகளை கொடுக்குறேன்னு சொல்கிற? விழுதுகளை நான் மானிட்டேஷன் வாங்கி நான் எல்லாம் பண்ணி காலையில் உட்காந்து தொண்டை கிளியை 2 பேர் வீடியோ போட்டு திருப்பி நீ ஒரு லைவ் போடுற. வேறு நான் இல்லாமல் நீ என்ன புட்டிங்கி தள்ளுற? காலையில் வீடியோ போடுற 2 பேரும், மத்தியானம் கமாண்டு வீடியோ போடுறது நான். இந்த லைவ் மட்டும் போட்டாப்புல உனக்கு நொட்டிருச்சான். இவனுக்கு தான் முழு சொந்தமாக நொட்டி உனக்கு வாயில் வாழைப்பழத்தை உரிச்சு வைப்பேன். நீ வேணா தின்னு, புரியுதா? மரியாதை மயிரா இருந்துக்கணும். தேவையில்லாமல் என்னோடதுக்குள்ளே வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணானா அவன் கள்ளப்புருஷன்ட்ட போயிட்டு வர்றப்ப பூராமே அவுத்து போட்டு வந்து ஒவ்வொரு கள்ளப்புருஷனா அவள் கழட்டி விடும்போது நீ போய் காப்பாற்ற. அதனால அவன் உனக்கு சேனலுக்கு வந்து லிங்கை போட்டிருப்பா. வேற என்ன நல்ல மான மரியாதையோட நீங்கள் வாழ்றப்பையா ஐயோயோ முடியாமல் கிடக்குறாரு 5-10 வந்து தாலி ஆட வச்சுனாலும் புருஷனை காப்பாற்றினான்னு சொல்லி அவள் உன்னையே காப்பாற்றினாளா? ஐயோயோ என் பொண்டாட்டி இப்படி ஆப்ரேஷன் பண்ணணுமேன்னு சொல்லி நீ என்ன பிச்சை எடுத்து எவன் கை காலில் விழுந்து நீ காப்பாற்றினியா? அவள் 10 பேர்கிட்ட போகிறதுக்கு நீ விளக்கு பிடிக்கிற, நீ போகிறதுக்கு அவள் விளக்கு பிடிக்கிறா. இதுக்கு பேர் சப்போர்ட்டு, இதுக்கு பேர் குடும்பம், இதுக்கு பேர் கொடுத்தனா. இதை வந்து நான் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கணும். இதில் வர நான் என்ன சொன்னேன், இனிமே அவங்க வந்து மீடியாவுக்குள்ளே வரல, சூர்யா வந்து பேசுனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வாயை உடப்பேன், வாயை கிழிப்பேன். எந்த சிறுக்கீரி எந்த தேனாடி சொன்னது பிரிச்சு தொங்க விட்டுருவேன். 3 நாள் நான் பேசாமல் இருந்தப்ப என்னென்ன பேச்சு பேசினான். கோயிலுக்கு போகிறப்ப நான் என்னென்ன பேச்சு பேசினான். ஒரு குற்றாலம் அங்கங்கே போகிறப்ப என்னென்ன பேச்சு பேசினான். எப்படி இவளுக்கு சேனல்னு சொன்னால் நாங்கள் பொத்திக்கிட்டு இருக்கணும். ஆனால் நாங்கள் இவ பேசவே வேணாம். நாங்கள் வேறு டாப்பிக்கில் போய் எதாவது பேசிக்கிட்டு இருந்தால் இவ 24 மணி நேரம் ஏன் தூமையாக குடிக்கணும், நாங்கள் மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணுமா? விளக்கமாக பிரிஞ்சு போயிரு. எவளாவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா என் தங்கச்சியில் என்னென்ன பேச்சு பேசியிருப்பான். கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக ஆட்டினா நான் கும்பிட்டு அந்த தூண்டில் கருப்பு கேட்டுருச்சு இல்லை, உடனே மொத்தமாக போச்சா புட்டுங்குச்சா. இதுக்கு தான் சொல்கிறது. இப்போ தெரியுதா? ஏதோ சொன்னீங்களே பத்தினி சாபம், இவ பெரிய பத்தினி பழிக்க போதான்னு, பழிக்குதா இல்லையான்னு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா நடக்கும். நிறைய விஷயத்த கண் கூட நீங்கள் பார்ப்பீங்கடா. ஏன்னா ஒரு பொம்பளை திருந்தி நல்லபடியாக வாழும்போது ஒருத்தி மனசார கண்ணீர் விட்டு அழுகும் போது கண்டிப்பாக அந்த கண்ணீருக்கு வேல்யூ ஜாஸ்தி. புரியுதா? இவளை கிழிக்கிறதா நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடி குளிப்பேன். இவளை மட்டும் கிழிக்க மாட்டேன். அப்பன் பேர் தெரியாத வரைக்கும் பாரு அங்கே ஒருத்தன் தேனாமையா அவனையும் சேர்த்து கிழிப்பேன். சரியா? ஏன்னா அவனை கிழிச்சா இவளுக்கு பொத்துக்கிட்டு வருதுல்ல. அப்போ பாலாங்கிறவனை பேசக்கூடாது, இவன் பேசக்கூடாது.
இவனும் பேசக்கூடாதுன்னா அவனும் பேசக்கூடாது. பேசுனா 2 பேத்துக்கும் இந்த இருக்கா கண்ட புருஷன் சூனாலாத சுண்ணாம்பு பையனா கிழிக்கத்தான் செய்வேன். ஒரே நொட்டு கிழிக்கிறாங்களாம். சரியா? அதனால என்ன சொல்றேன்னா, நான் போய் சமைக்கணும். எனக்கு ஆல்ரெடி உடம்பு வேற முடியலை. அதனால 3 மணி கமாண்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். இவளை மீடியாவுக்குள்ள கொண்டுட்டு வந்து இவன் படுக்கிற குழியை இவன் தோண்டா போகிறான். இவன் திரும்பி மன உளைச்சலாகி அப்படியே அழுது அப்போ தான் தாய் நினைப்பு வரும். இவனுக்கு எப்படி தெரியுமா, நல்லா இருக்கும் போதெல்லாம் தாய் நினைப்பு வராது. ஏதாவது ஒன்று வரும்போது தான் அம்மா நினைப்பு வரும். அம்மா இருக்கிறப்ப அம்மாவை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை. சரியா? இப்போ இது இவளுக்கு துடிக்கிற துடியை தாய்க்கு துடிச்சிருக்கலாமே. அது உன் தாய் பணம் காசு எதுவும் எதிர்பார்க்காம ஒருவேளை சோத்துக்கும் ஒரு பாசத்துக்கு இயங்குறவ தாய். அவளை பெத்த தாயவே பறி கொடுத்துட்ட. இனி இவளுக்கு நீ விளக்கு பிடிச்சா என்ன, விளக்கு பிடிக்காட்டினா என்ன, அவன் உன் கூட வாழ்ந்தா என்ன வாழாட்டினா என்ன, உன்னைய கூப்பிட்றான்னா போ. ஒரு நாள் இருந்துட்டே 3 மணி நேரம் கூட இல்லாமல் அப்படியே துண்டக்கான துணியாக்கான சட்டியை தூக்கி தலையில் படிக்க முடியான்ட்ட நீ போய் குடும்பம் நடத்துறதுக்கு இங்கே எவ்வளோ கவலைப்பட்டு இருக்கான்னு டே வெங்காயம். அதெல்லாம் எப்பயோ நீ போனீன்னா கவலைப்படுறதுக்கு புரியுதா? இனிமேல் மசரை கூட கவலைப்பட மாட்டேன். நான் வாட்டுக்கு என் ரூட்டில் போயிட்டே இருப்பேன். நீ வாட்டுக்கு ஒரு ரூட்டில் போய்கிட்டே இரு. ஓகே மக்களே, 3 மணிக்கு கமாண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நான் பேசுகிறேன் கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். இவளை திருப்பி மீடியாவில் கொண்டுட்டு வந்து இவனே இவன் நாரடிச்சு பொம்பளை புள்ளியில் பூரா கேவலப்படுறதுக்கு இவனே பண்ணுறேன். இவனை தூக்கி போட்டு நோனி மிதிங்க எல்லாம் சரியாக போயிடும். சரியா? ஓகே பாய்.